ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவியை பார்க்கலாம். பச்சை பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. குக்கரில் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நாம் பூண்டையும் இஞ்சியையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம இதிலே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்குனதை நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நம்ம கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா கருகி போயிடும். இது ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குழம்ப கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டோம், அதனால் சரியான அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரும். இதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசித்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு அரை மூடி தேங்காயை நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதை விழுதாக அரைச்சி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கடைசியாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணலாம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி
நம்ம கிரேவியை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்மளோட க்ரீன் பீஸ் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.